இந்த செவர் மட்டும் தானே, இது கூட மாதிரி நான் வரமாட்டாரா? என்ன பயமா? பயமாவா மாமே? அப்புறம் செவர் அவரை பலி போட்டுறாரு. ஏய் மாமா போட பார்த்து தெரியுமா? சத்தியமா சத்தி இருக்கு. அடைச்சி ஆட்டக்காரன் குறுக்க வந்துட்டான். டேய் 2 பேர் பைக்ல செத்தானுங்க தெரியுமா? எப்படி ஃபுல் சரக்கு கண்ட்ரோல் இல்லாம போய் செவுத்துல விட்டானுங்க. அது செவருக்கா வாங்கி சிந்தானுங்க. சாவரம் எங்க போய் சாவ வேண்டியதானே, ஏன் நேரா செவுத்துல போய் சாவணும்? போடா மச்சான், அங்க செத்தவங்க எல்லாருக்குமே வேற வேற காரணம் இருக்குது. அதை பத்தி எல்லாம் நம்ம யாரும் யோசிக்கிறது கூட கிடையாது. செவுத்து மேல இருக்கிற பயம் நம்மள அப்படிலாம் யோசிக்க வைக்குது. இதெல்லாம் கண்ணாலங்க கட்டிட்டு நியூஸ்டா. சாவு பயத்தை காமிச்சிட்டா யாரும் தொட முடியாதுல. இது கூட ஒரு ட்ரிக்ஸ் தான் வச்சு செவர புச்சிட போறன்னு பயண்டா. செவுத்த புடிச்சிட்டா அவங்க அடங்கிடுவானுங்களா? இதெல்லாம் நாளைக்கு வேற ஒண்ணு. என்ன கேட்டா அந்த செவரு யாருக்குமே எல்லாம் வெள்ள அடிச்சு விட்டுறணும். அதான் கரெக்ட். என்னைக்கோ அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்கும். பிரச்சனை கண்ணன் தானே, ரைட் அவன்கிட்ட போய் மோதலாம். அதை விட்டுட்டு ஆனா மச்சி, சாதாரண செவுத்துக்காக அடிச்சு சாவறவனுங்க இந்த உலகத்திலே நாம தானே. சாதாரண இது வெறும் செவர்னால வர பிரச்சனை நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கிருஷ்ண பொம்மனடி கை கட்டி வேலை பார்த்த செங்கண்ண அவனை எல்லாரும் எதிர்த்து பேசால் தானே செத்தாரு. அவ்வளவு பணம் கட்சியில பெரிய ஆளு, நேத்துக்கு அந்த செவுத்த பூச்சி தொங்கி நிக்கிறாரு. பிரச்சனை செவர்ல இல்ல, அதிகாரம். அவன் செய்யறத யாரும் எதிர்க்க கூடாது. நம்ம முதுகுல இருந்து எதுவா பார்த்து கம்முன்னு இருக்கணுமா? இந்த செவுத்துக்காக எத்தனை பேர் செத்துருக்காங்க. ஆனா இன்னும் அப்பம் படம் தான் இருக்கணும். தொட்டா செத்துருவாங்களாமே, பாக்கலாம் யார் சாவறான்னு. ஆனா இதை நான் மாரியனுக்காக செய்றேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்கடா. நமக்காக செத்த அத்தனை பேர் ரத்தத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். இத நாம பண்ணாம வேற யாரா பண்ணுவா? நான் கிளம்புறேன். பாபா வேலைக்கு ஆகாது, நான் வரேன்பா. செவுத்து மேல கைய வச்சுதான் பிரச்சனை தெரியல. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மச்சான். இவ்வளவு வருஷமா இருக்கிற பிரச்சனை டக்குன்னுலாம் முடிச்சிட முடியாது. ஒரு சின்ன பையன் சும்மா செவுத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. யோசிச்சு பண்ணு மச்சி. ஏய் என்ன பயப்படுறியா? ஏய் அது இல்ல மச்சி. மச்சான் நீ பண்றா, ஏன் வரலாம் பரவாயில்ல, உங்களை நான் நிக்கிறேன். நீ கவலைப்படாம செய்ய வச்சு, இன்னும் ஒரு தான் வரட்டும், பாத்துக்கலாம். அன்பே யாருண்ணா? நான் தான் அன்பே. பெருமாள் வந்துக்கிறாரு. செவரு விஷயமா பேசணுமா? ரகுட்டாண்ட வெயிட் பண்ணுகிறாருப்பா. வேற யாரெல்லாம் வந்திருக்குது? விஜய், சுரேஷ், இன்னும் 4 பேர் வந்துக்கிறாங்க. சரி நீ போ, நான் வரேன். சரி அன்பு. யாரு எங்க கூப்பிடுறாங்க? யாரும் இல்ல, கம்முனு. ஏய் சண்டெல்லாம் வேணாம், சொன்னா கேளு, போவாத. ஏய் சண்டலால சும்மா பேச வந்துட்டாங்க, தேவலாம் பயந்து நிக்காத, வந்துடுறேன். ஏய் போவாத சொல்றேன்ல. ஏய் போ சொல்ல பேசாம இரு. சொல்டா. அன்பு கிட்ட பேச பெருமாள் வந்திருக்காடா. ரகுவிட்ட சீக்கிரம் வந்து. வரவேன். வான்பு. ஏய் கசானா சொல்றேன். வாங்கண்ணா. வான்பே நல்லா இருக்கியா? பிரியாணிட்ட போல அப்பெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, ஹோஸ்டிங் குத்துக்கிறாங்க அவள்தான். அண்ணா நான் சொன்னல, அன்பு நம்ம பையன் திறந்தா செஞ்சிருப்பான். இல்ல அன்பு, உங்ககிட்ட நானே பேசலாம் தான் இருந்தேன். அண்ணன் தான் இல்ல இது நம்ம சேவர் தான். நம்ம சேவரா? உன்னொரு வாட்டி அப்படி சொன்ன
இந்த ஏரியால இருக்க சவுறு எல்லா சவுறு உன் சவுறு தான் இல்லைன்னு சொல்ல. இது வரைக்கும் 20 வருஷத்தை கை வச்சிருப்பனா இல்ல போஸ்ட் தான் ஓட்டிருப்பனா? நமக்கு இருக்குது ஒரு சவுறு, அதுல போய் என்ன சொல்ற? இருக்கட்டும்ண்ணா, இத்தனை வருஷமா நீங்க தானே வச்சிருந்தீங்க. இந்த வருஷம் நாங்க எழுதிக்கிறோம், அடுத்த வருஷம் இல்ல இனிமேல் செவரு எங்களுக்கு தான். என்ன அன்பே சின்ன பையன் மாதிரி பேசுற? அப்ப என்ன பெரிய பசங்க போய் பேசு. நான் பேசிக்கிறேன்ல. டேய் எல்லாம் கம்முனுடா, அமைதியா இரு. உன்னை யாரா இப்ப வருஷம் பண்றாங்களா? ஒண்ணும் இல்ல, சும்மா பேச தான் வந்துக்கறாங்க. டேய் அமைதியா இருக்க சொல்றேன். ஓ கம்முனு நீ யார் இவரு? பெகிரினவர் கமாலுக்கு போறவன் வெடிச்சு. டேய் நாக்கு பூச்சி நசிக்கு போட்டுருவேன். ஐயோ நான் நாக்கு பூச்சா போய் துணி எடுத்துடா போட்டு மீன் பிடிக்கலாம். சரி உடம்பு டர்ருது. ஏம்பா கம்முனு மாட்டே நீ அடிச்சு சாவச்சு போடா. சரிண்ணே வாடா. ஏண்ணே போ. இதோ பாருண்ணா, தேவையில்லாத பிரச்சனை வேணாம். எங்க அப்பா செத்துருக்கான். இல்ல அன்பே. ஏய் டேய் கோவப்படாத. இத்தனை வருஷமா சவுறு உனங்க செத்தாண்டா பேசிருக்கேன், வாய முடுற. அந்த சோத்துல எங்க தாத்தா இருக்கிறாரு. உங்க ஆயா என்ன பக்கத்துல சேர்த்து இருக்காங்களா? பேசி நானா இருக்கோம். ஜோக்கா அடங்கடா. ஏய் அட்டங்களா முடியாது, அதெல்லாம் அட்டங்களா போங்க. டேய் கம்முனுடா. இதோ பாருண்ணா, தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். இது எங்க ஏரியா, எங்க செவரு. ஏய் என்ன விஜய் பாத்து என்ன கம்னுக்குற? இதுக்கா கூட்டு வந்த உன்னை? நான் என்னத்த பேசுறது? அதான் ஏரியா தலைவர் சொல்லிட்டார்ல, எவன் கேட்டாலும் செவுத்த தர முடியாது. இவன் செவுத்துல படம் வரைட்டான், நான் கை கட்டி வேடிக்கை பார்க்கறேன். இதுக்கு தான் சொன்னேன், இவன்ட்டெல்லாம் பேசி தேவையில்ல, இறங்கல வேஸ்ட். ஏய் படா. அன்பே இது பெரிய இடத்து பிரச்சனை. யாருண்ணா பெரியடா? இப்படியே போய் சொல்லு, அன்புதான் தர முடியாது சொன்னானு. என்ன பண்ண முடியுமோ பண்ண சொல்லு. நான் இவனுக்கிட்ட போய் பேசிக்கினேன், செவுத்துல கை வைக்கட்டும். டேய் கம்முனுடா. அன்பே என்ன பேசுறது? கை விடுறா. இப்ப என்ன சொல்ற? முடியுமா முடியாதா? முடியாதுடா. ஏய் வாங்கடா. என்னப்பா நீங்க பேசலாம்னு பார்த்தா கையெல்லாம் நீட்டின்னு ஓரா பேசணும் மாதிரி. நம்ம ஏரியால வந்து ஓரா சீன் போடுறான் அவன். பாத்துலாம் விட்றா, எங்க போறானுங்க? டேய் அறிவிலடா உனக்கு? பேசுனீங்க போதே கைய விடுற, எங்களை அடி தெரியாதா? ஏய் நீ என்ன கேக்குற? அவன் பெரிய பெருமாள் பேசியா இருப்பான், பாத்து எனக்கு சொல்றியா? போதும்டா, சமாதானம் பேச போனா அஷ்டம்னு போடா. ஏய் பாபா, காலே என்னடா டேய் பாரா பேச போறான் பாரு அவன். என்னமா டேய் ஜாகிரதையா இருடா, தனியா எங்க வெளில போகாத. ஏய் இதுடா அவன போய் முடிக்கிறேன். டேய் காலே, அவன்கிட்ட பாத்து சொல்லி போச்சா? புரிய வைங்கடா, டேய். இது சாதாரண மேட்டர் இல்லன்னு. டேய் நில்டா, என்ன திமிரோ? எதுக்கு அந்த ஃபைனை போட்டு அடிச்ச? அவனுங்களுக்கு எவன் கிடப்பான அலைஞ்சுக்கின்னு இருக்கானுங்க. இங்க பாரு, அந்த செவரு விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத. இதுக்காட அவன தவா இருந்து போ பெத்த. கவனிமா. சும்மா எப்ப பார்த்தாலும் அன்பா அசிங்கமா திட்டுறா. என்ன பாத்து பாரு சொல்றியா? அச்சு கை காலெல்லாம் வச்சிருப்பேன். இந்த மாதிரி வேலை வச்சுக்கின நேரா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர வழிய பாரு. எப்ப பார்த்தாலும் ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் அவனுக்கு என்னவா பேசி முடிக்கலான்னு பார்த்தேன். நானும் விஜய் தான் போய் பேசணும்.